ப்ரோ, கோவத்தை பற்றி நிறையா சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் உண்மையா இல்லை மித்தா? இதுவே எனக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, இது உண்மை இல்லை இது மித்து அப்படின்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு கோபம்னா என்ன? எதனால ஒரு மனுஷன் கோவப்படுறேன்? கோவம் எதனால் வருதுன்னா, எப்போ நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதை நடக்காமல் போதோ அப்போ அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு ஏமாற்றம் வருது. அந்த ஏமாற்றத்தை நம்மளுடைய மனசு ஏற்றுக்க முடியாமல் அந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு உணர்வு, அந்த ஏமாற்றத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு உணர்வு தான் கோவம் அப்படின்றது. உதாரணத்துக்கு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்து போகிறீங்க. அப்போ அந்த டீம் நீங்கள் சொல்கிறத கேட்காம வேறு யாரோ சொல்கிறத கேட்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வருது. நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் சொல்கிறத அந்த டீம் கேட்பாங்கன்னு, ஆனால் இப்போ நடக்கிறது வேறு யாரோ சொல்கிறத அந்த டீம் கேட்குறது. அப்போ இது ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறும்போது உங்களால் அந்த ஒரு சூழ்நிலையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ லாஸ் ஆஃப் கண்ட்ரோல், நீங்கள் அந்த கண்ட்ரோலை இழக்கிறீங்க. ப்ளஸ் நீங்கள் எதிர்பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு எதிராகவும் ஒரு விஷயம் நடக்குது. அப்போ அதை சமாளிக்க முடியாமல் நமக்கு கோபம் வருது. ஓகே ப்ரோ, அப்போ நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் பார்த்தா நான்லாம் 24 மணி நேரம் கோவத்தில் இருக்கணும். ஏன்னு கேளுங்க, நம்ம சொல்லி தான் யாரும் கேட்க மாட்டுறாங்களே, அப்போ நான்லாம் கோவத்தில் இருக்கணும்ல. சரி, ஓகே ப்ரோ. ஆங்கர் சைக்காலஜியில் 90 செகண்ட் ரூல்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன ப்ரோ? 90 செகண்ட்ஸ் ரூல்னா, இப்போ உங்களுக்கு கோவம் வரும்போது யாரோ உங்களை திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கேற்ற சிக்னல்ஸை பிரெயினானது நம்மளுடைய உடம்புக்கு கொடுக்கும். அப்போ அட்ரினலின், கார்டிசோல் மாதிரியான ஹார்மோன்ஸ் ஆனது நம்மளுடைய உடம்புல சுரக்கும். அப்படி சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மளுடைய கோவத்துக்கே காரணம். உதாரணத்துக்கு அட்ரினலின் நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை வேகப்படுத்தும். அதே மாதிரி பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தும். அப்படி நடக்கும்போது தான் நமக்கு கைகால் நடுக்கம் வர்றது, பயங்கரமாக வேர்க்கிறது, அதன் மூலமாக கோவம் வரும். இப்படி வரக்கூடிய கோவம் 90 செகண்ட்ஸுக்கு மேலே நீடிக்கவே கூடாது. ஏன்னா அட்ரினலின், கார்டிசோல் மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாமே 90 செகண்ட்ஸ் தான் நம்மளுடைய உடம்புல ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்பே அதை கழிவுகளாக மாற்றிடும். அந்த ஹார்மோன்ஸை கழிவுகளாக மாற்றிடும். அப்படி மாற்றினதுக்கு அப்புறமாவும் நம்ம கோவம் அப்படியே குறையாமல் இருக்குது அப்படின்னா, அப்போ நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன் மாற்றத்தினால நம்மளுடைய கோவம் நீடிக்கலை. அதுக்கு மாறாக நம்மளுடைய மனசில் அந்த ஒரு கோவம் அப்படியே ஆழமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம அந்த கோவத்தை விடாமல் அதையே நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு விஷயம் நம்மளை யாரோ திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னா அந்த நேரத்தில் அதுக்கேற்ற சிக்னலை பிரெயின் கொடுத்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் உற்பத்தி ஆகும். இப்படி ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் 90 செகண்ட் நீடிக்கிறனால அந்த கோவத்தை அந்த 90 செகண்ட்ஸில் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் 90 செகண்ட்ஸ் கடந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த ஹார்மோன்ஸ் நம்மளுடைய உடம்புல எந்த மாதிரியான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அப்படி இருக்கும்போதும் நம்ம கோவம் குறையிலன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மனசுல இருந்து அந்த கோவத்தை நம்ம நீக்கலை, தொடர்ச்சியாக நம்ம நடந்த விஷயத்தையே நினச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 90 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அந்த கோவத்தை கைவிட முடியும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம அந்த விஷயத்தை நினைக்காம அதை கடந்து போயிட்டாலே நம்மளால் கோவப்படாமல் இருந்துட முடியும். இந்த ஒரு விஷயத்தை ஜில் போல்ட் டெய்லர் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நியூரோ அனாட்டமிஸ்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹார்மோன்ஸ் நம்மளுடைய, அதாவது அட்ரினலின் மாதிரியான ஹார்மோன்ஸ் நம்மளுடைய உடம்புல சுரக்குது அப்படின்னா அது 90 செகண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கும். அந்த நேரத்தில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் 90 செகண்ட்ஸுக்கு மேலே நம்மளால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நினைக்காம இருந்தாலே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த 90 செகண்ட்ஸ் ரூல் அப்படின்றது. இதுதான் ஆங்கர் சைக்காலஜியில் சொல்லப்படக்கூடியது. அதாவது ஒரு கோவம் 90 செகண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அது தப்பு. விடாது, நீங்கள் விட்டா அதுவும் உங்களை விட்டுரும். ஸோ பார்த்துக்கோங்க, வீடியோ பார்க்குறேன், உனக்கு கோவம் வந்துச்சுன்னா 90 செகண்ட் தான். 90 செகண்டுக்கு மேலே 1 செகண்ட் போனாலும் நீ அவ்வளோதான்ப்பா. ஓகே ப்ரோ, இப்போ அடுத்து செகண்டரி எமோஷன்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது கோவத்தை தான் செகண்டரி எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ப்ரோ? ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கோவம் அப்படின்றது எடுத்த உடனே வரக்கூடிய உணர்வு கிடையாது. நம்மளோட ஏதோ ஒரு உணர்வின் காரணமாக அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த உணர்வை மறைக்கிறதுக்கு ஒரு ஷீல்டாக வரக்கூடியது தான் கோவம். புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நம்மளை ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா நமக்கு ஹர்ட் ஆகும், வலிக்கும். அந்த வலி அதுதான் பிரைமரி எமோஷன். இப்போ அந்த வலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடெக்டிவ் எமோஷனாக தான் அதாவது ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டாக தான் நம்மளுடைய கோவமே வருது. ரெண்டாவதாக தான் கோவமே வரும். இதே மாதிரி உங்களை யாராவது அவமானப்படுத்தினா அப்போ அவமானமாக இருக்கும். அந்த அவமானம் தான் பிரைமரி எமோஷன்.
அந்த அவமானத்தின் விளைவில் அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய செகண்டரியாக வரக்கூடிய இன்னொரு எமோஷன் தான் கோவம். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு கோவம் அப்படின்றது எடுத்த உடனே வராது. முதல்ல ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயத்துக்கு நமக்கு ப்ரைமரியாக ஒரு எமோஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து ப்ரொடெக்டிவ் ஷீல்டாக வந்து மாற்றுறதுக்காக நமக்கு வந்து கோவம் வரும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வண்டியில் போயிட்டே இருக்கீங்க, எதிரில் யாரோ வர்றாங்க, டக்குன்னு நீங்கள் நிறுத்திடுவீங்க. நிறுத்தின உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய உணர்வு பயம் தான், அந்த ஃபியர்னஸ், பயங்கரமா பயம் வரும். இப்போ அந்த பயத்துல நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம செத்துருக்கோம், நம்ம உயிர் போயிருக்கோம், அந்த மாதிரி நினைக்கும் போது அதுக்கப்புறம் அந்த பயத்தை மறைக்க வர்றது அந்த ரெண்டாவது எமோஷன் தான். அதுக்கப்புறம் இரண்டாம் நிலை அந்த உணர்வு தான் கோவம் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் நம்ம கோவம் வந்து அந்த பயம் போயிடும். ஆனால் கோவம் வந்து கொஞ்சம் விட்டுருந்தா நான் விழுந்திருப்பேன் அப்படின்னு கண்ணாபின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல நான் கட் பண்றேன். அது ஏன் ப்ரோ கோவம் வரையில எல்லாருமே டக்குன்னு வார்த்தை விடுறாங்க, இல்லை சண்டை போடுறாங்க? இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய மூளையில 2 பகுதி இருக்கு. ஒன்று வந்து அமிக்டாலா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி. இந்த பகுதி என்ன பண்ணும்னா, நம்மளை பெருசா யோசிக்க விடாது, அதே சமயம் லாஜிக்கா எதுவும் இருக்காது. அதே மாதிரி நம்மளால இந்த ஒரு பகுதியை வச்சு முடிவெடுக்கவும் முடியாது, அந்த அமிக்டாலா அப்படின்ற பகுதி. இது என்னன்னா பிரெயினுடைய எமோஷனல் சென்டர் தான். இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனடியாக நம்ம எமோஷ்னலாக நம்ம வந்து நடந்துக்கிறதுக்கு இந்த அமிக்டாலா தான் காரணம். அதுவே வந்து இன்னொன்று இருக்கு, ப்ரீஃப்ரண்டல் அப்படின்னு சொல்லி, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு. இதுவும் வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இது என்ன பண்ணும்னா லாஜிக்காக நம்மளை யோசிக்க வைக்கும், ஒரு டிசிஷனை வந்து கரெக்டாக எடுக்க வைக்கும். இப்போ இந்த 2 பகுதி உங்களுக்கு புரியுதுல்ல? இதில் நமக்கு வந்து ஒரு விஷயம் நடந்த உடனே, நமக்கு கோவம் வந்த உடனே இந்த அமிக்டாலா அப்படின்ற இந்த பகுதி இதுதான் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும். இந்த அமிக்டாலா பகுதி ஆக்டிவ் ஆகும்போது இது வந்து பார்சியலாக அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற பகுதியை வந்து ஷட் டவுன் பண்ணிடும். அதாவது நம்ம யோசிக்கக்கூடிய அந்த லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு பகுதியவே இது வந்து ஷட் டவுன் பண்ணிடும். அதுக்கு பேரே வந்து அமிக்டாலா ஹைஜாக் அப்படின்னு பேர். ஸோ அப்படி நடந்த உடனே நம்ம அந்த நிலைமையில் நம்ம எதிரில் இருக்கிறவங்க யார், அவங்கள திட்டுனா என்ன நடக்கும், அடுத்து அவங்கள நம்ம அடித்தா என்ன நடக்கும், அவங்க நம்மளால் தாக்கப்பட்டால் இறப்பாங்களா, அப்படியே இறந்து போனால் நம்மளை கைது செய்வாங்களா, அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து நம்மளால் யோசிக்க முடியாது. ஏன்னா அமிக்டாலா அப்படின்றது எமோஷனுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கும். அந்த லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணுறதுக்கோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கோ அதுக்கு பயன்படக்கூடிய அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆனது இந்த அமிக்டாலானால ஹைஜாக் பண்ணப்படுது. அதனால தான் கோவத்தில் எந்த முடிவும் எடுக்காது அப்படின்னு சொல்றது, கோவத்துல வார்த்தையை விடாதீங்க, கோவம் வரும்போது கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த அமிக்டாலா அப்படின்ற இந்த ஒரு பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து மறுபடியும் அதனுடைய நிலையை அடைகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆனது அப்படியே வந்து நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் நீங்கள் கோவத்தில் யாராவது திட்டா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த 90 செகண்ட்ஸ்லாம் கழிச்சு போனதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிந்தனை வர ஆரம்பிக்கும், நம்ம தேவையில்லாமல் திட்டிட்டோம், அந்த லாஜிக்காவும் நம்ம யோசிக்கிறதுக்கு அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து அப்போதான் வந்து செயல்படவே செய்யும். அதனால தான் கோவம் வரும்போது திட்டக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறது. இதனால தான் இப்படிலாம் நம்ம நடந்துக்கிறோம். சரி ப்ரோ, இப்போ ஒரு சில பேர் கோவப்படையெல்லாம் அந்த நீங்கள் சொல்கிறீங்களே வார்த்தையை விடக்கூடாதுன்ட்டு, ஓகே, வார்த்தையை விடாமல் ஒரு சில பேர் தலானியை போட்டு குத்துறது, சொவுத்தை போட்டு அடிக்கிறது, கோவம் வந்தால் என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சில இதெல்லாம் பண்ணுறாங்களே, அது ரிலீவ் ஆகுறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக பண்ணுறாங்க? இது நிறைய பேர் சொல்லும்போது கோவம் வந்தால் எதையாவது எடுத்து குத்துங்க கத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் கண்டிப்பாக அந்த கோவம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சுத்த பொய், அப்படி நடக்கவே நடக்காது. நீங்கள் எப்போ வந்து கோவம் வரும்போது உங்களுடைய கோவத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் தலகாணியை அடிக்கிறது அல்லது செவுத்தை அடிக்கிறது, கத்துறது, இந்த மாதிரி பண்ணுறீங்களோ அப்போ நம்மளுடைய மூளையில் நியூரோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சேமிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது கோவம் வந்தால் நம்ம இப்படி நடந்துக்கணும், கோவம் வந்தால் கத்தணும், கோவம் வந்தால் அடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மூளை வந்து அப்படி எடுத்துக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு சின்ன கோவம் வந்தால் கூட அடிக்கிறது, கத்துறது அப்படின்னு நம்மளை அறியாமல் நம்மளே வந்து அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போ அதுவே ஒரு நியூரோ பேத்வே மாதிரி உருவாகிடும். அதாவது
கோவம் வந்தால் பண்ண வேண்டியது கத்துறது, அதேமாதிரி தலகாணி அடிக்கிறது, அது மாதிரி ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி பண்ண ஆரம்பிக்கிறது ஆபத்தில் முடியும் அப்படின்னு இன்றைய கால சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் சொல்லுது. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் இருக்கிறபடி நீங்கள் இந்த மாதிரி கோவம் வரும்போது யாரையாவது அடிக்கணுன்ற உணர்வு வந்து தலகாணி அடிக்கிறீங்கன்னா அந்த உணர்வு ஆழமாக போய் உங்களுடைய மனசில் பதிஞ்சிரும். இப்போ உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்குது, அதை என் முன்னாடி காட்ட முடியாமல் நீங்கள் ஒரு தலகாணியை போய் அடிச்சிட்டிங்கன்னா என் மேலே இருக்கிற கோவம் உங்களுடைய மூளையில் ஆழமாக போய் பதிஞ்சிரும். அப்போ நான் என்ன பண்ணாலும், உங்களுக்கு நல்லதே பண்ணாலும் நான் தப்பு தான் பண்ணுறேன் அப்படின்ற உணர்வு தான் உங்களுக்கு இருக்கும். எப்போவுமே என் மேலே இருக்கக்கூடிய கோவம் வந்து உங்களுக்கு குறையவே குறையாது. அதனால் யாராக இருந்தாலும் கோவம் வரும்போது தலகாணியை வந்து அடித்தாலோ அல்லது மற்றபடி இந்த கத்துனாலோ கோவம் குறைஞ்சிரும் அப்படின்னு அதை பண்ண வேணாம். அது உங்களுக்கே வந்து ஆபத்தாக முடிஞ்சிடும். அதுக்கு மாறாக கோவம் வரும்போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்ற பகுதி ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ப்ரோ கோவம் வரையில ஒரு சில பேர் சாப்பிட்டா கோவம் போயிருன்னு சொல்றாங்களா, அது உண்மையா? புரியல. கோவம் வரையில சாப்பிடுவோம், எனக்கு கோவம் இன்னைக்கு இருக்கு. அது வந்து இப்ப கோவம் வருது சாப்பிட்டா வந்து குறையும் அப்படின்றதும் அது வந்து இந்த மாதிரி தான். இதேதான் அடிக்கிறது அதே மாதிரி தான். அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு நியூரோபேத்வே. அப்படி நம்மளுடைய மனசு அதை வந்து நினைக்கிறது தான் காரணம். அப்போ கோவம் வந்தா என்ன பண்ணணும், என்னதான் பண்ணணும்ன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோவில் கோவத்தை பற்றி நாங்கள் வந்து ஒரு சில டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கன்ஃபார்ம் இது கரெக்டாக தான் இருக்குது, இல்லை உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஸ்டின்ஸாக இருக்குன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு பெரிய கண்டென்ட்டோட நான் வந்து பார்க்குறேன், நாங்கள் வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.